லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் சித்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஏபிபி கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. அதாவது திமுக கூட்டணி 172 to 178 தொகுதிகளும், அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி 52 இருந்து 58 தொகுதிகள் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கடந்த முறையை விட அதிமுக இந்த முறை கம்மியாகும் தான் அந்த கருத்து கணிப்பு சொல்லுது. இந்த ஏபிபி மட்டுமல்ல, இதுவரை தொடர்ச்சியாக வந்த எல்லா கருத்து கணிப்புகளுமே திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கு. அதுக்கு தகுந்தாற் போல முதலமைச்சரும் பல்வேறு சுற்றுப்பயணங்கள்ல ஈடுபடுறாரு, தொடர்ச்சியாக மக்களை போய் சந்திக்கிறாரு. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறத்துல முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. என்னதான் கருத்து கணிப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் இந்த அதிகாரிகளை மாற்றக்கூடிய நடவடிக்கை, அதாவது தேர்தல் ஆணையத்தை காவி மயமாக்கக்கூடிய நடவடிக்கையில பாஜக ஈடுபடுது. தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாரு. முதற்கட்டமாக இந்த கருத்து கணிப்பும் சரி, தேர்தல் ஆணையம் இந்த அதிகாரிகளை மாற்றக்கூடிய சூழலையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த வந்திருக்கக்கூடிய ஏபிபி நாடுனுடைய கருத்து கணிப்பா இருக்கட்டும், இதுவே குறைச்சுதான் காட்டுறாங்கன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 179 இடங்களை திமுகவினுடைய கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லி கருத்து கணிப்புகள் சொல்லுது. ஆனா நான் இன்னும் தெளிவா அழுத்தம் திருத்தமா தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களின் வழியா சொல்லணும்னு சொன்னா 200 தொகுதிகளுக்கு மேல திமுகவினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பை பெறும். தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த முறை 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா பொறுப்பேற்க இருக்கிறார். இத நாங்க சொல்றதை விட பாஜகவும் அதிமுக கும்பலுமே வேற வழியில சொல்றாங்க. நாங்க இந்த வார்த்தைகளால சொன்னா அவங்க திமுக 200 தொகுதிகளில வெல்ல போது களமும் சூழலும் அதுக்குதான் சாதகமா இருக்குங்கிறத அதிமுக பாஜக வேறு வழியில சொல்றாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய வழிகளில் ஒன்றுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மாற்றமா இருக்கு. தேர்தல் ஆணையத்தின் வழியாக பாஜக செய்திருக்கக்கூடிய சதி திட்டங்களில் இது ஒண்ணா இருக்கு. இன்னைக்கு அதிகாரிகள் மாற்றம் மட்டும் இல்ல, தொடர்ந்து நீங்க 10 ஆண்டுகள்ல பாருங்க, அதிமுக பாஜக கூட்டணி பாஜக பல இடங்கள்ல அதிகாரிகள் மாற்றம், நீதிபதிகள்ல போய் அழுத்தம் கொடுக்கறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை, ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். இதுவரை இந்திய சுதந்திர வரலாற்றிலே இல்லாத வகையில நீதி அரசர்கள் பிரஸ சந்திச்சு பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குதுன்னு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் பாஜக இந்தியால ஏற்படுத்தி இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம தலைமைச் செயலருடைய மாற்றத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இது தலைமைச் செயலரின் மாற்றம் என்பது ஒரு கருத்தாக இருந்தாலும், மற்றொரு புறத்துல திமுக 200 தொகுதிகளுக்கு மேல வெல்ல இருக்கு, இதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த மாதிரியான மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயத்துல மீண்டும் பாஜக கையில் எடுத்திருக்கு. முதலமைச்சர் சூறாவளி சுற்றுப்பயணம் போறார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒரு வேறுபாட்டை நான் இந்த இடத்துல பார்க்கணும்னு நினைக்கிறேன். மற்ற எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தேர்தல் காலத்தில் மட்டும் மக்களை சந்திப்பதை போல நாடகம் ஆடுகிற பரப்புரைக்கு போறாங்க. முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் சென்று மக்களுடைய வாழ்வாதார நிலையை அறிந்து அவர்களுக்கான திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த திட்டங்கள் சரியா செயல்படுதான்னு பார்க்கறதுக்கு கமிட்டி, அதை பார்க்கறதுக்கான சுற்றுப்பயணம். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் அவர்கள் போகாத தொகுதி இல்லைங்கிற அளவுக்கு 5 ஆண்டுகள்ல அவங்க சுற்றுப்பயணத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த தேர்தல் பயணமே தவிர, தேர்தல் காலத்தில் மட்டும் பயணம் போவதற்கு அவர் மோடியோ அமித்ஷாவோ பாதம் தாங்கி கூட்டமோ அல்ல. அவர் திராவிட மாடல் முதல்வர். குறிப்பா இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒரு அதிகப்படியான நிலையில இருக்கிற மாதிரி இருக்குன்னு கூட ஒரு கருத்து சொல்றாங்க. குறிப்பா கடந்த முறையை விட பாஜக அதிமுக கூட்டணியில கொஞ்சம் வலிமையா இருக்கிறாங்க, அதிகமான கூட்டணிக்கு ஆட்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால இந்த முறை 52 to 58, 50, 48 இது போன்ற சுருக்குவது சரியில்லை. ஏன்னா கடந்த முறை டிடிவி தினகரன் இல்லாமலே இதற்கும் மேல அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க. அதனால அந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுக சார்பாக எடுக்கப்படக்கூடிய கருத்து கணிப்புகள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, எப்படி பாக்குறீங்க? அதாவது கருத்து கணிப்புகள் எடுக்கிறது திமுகவுடைய வேலை கிடையாது. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும். 2வது, நான் இதுவே குறைவுன்னு சொல்றேன். 170, 179 வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லயே எங்களுக்கு இதுவே குறைவு. நாங்க 200+ எங்களுடைய இலக்கு. அது தமிழ்நாட்டில் தீர்மானம் ஆயிருக்கு. இப்போ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். கடந்த முறை 10 சட்டமன்ற தொகுதிகள் கோவையில நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தோம் திமுகவுடைய கூட்டணி. இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா 10 தொகுதிகளில் வெற்றிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் நான் ஒருபடி மேல போய் சொல்றேன். கோவை தெற்குல சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற அம்பன் அர்ஜுன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு.
இந்த முறை நான் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவங்க கிட்ட வந்து ஒரு எப்படி ஒரு நல்ல ஒரு எதிரிகிட்ட மோதி நான் தோக்க போறேன், நான் தைரியமா தோப்பேன் அப்படின்னு பேட்டி கொடு அப்படின்னு அவங்க நிர்வாக கூட்டத்துல பேசினது நேற்று செய்திகள் எல்லாம் வந்துருச்சு. இப்ப அதிமுகவில் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற கோவையில இருந்து ஒரு எம்எல்ஏ அவருடைய நிர்வாகிகள் கூட்டத்துல நான் வந்து தைரியமா தோப்பேன் அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு எதிரான பேட்டி கொடுக்கிறாருன்னு சொன்னா திமுக எவ்வளவு பெரிய வலிமையாக அங்க மாறி இருக்கு. திமுக வெற்றி வாய்ப்பை இழந்த ஒரு தொகுதியில் இருந்து வரக்கூடிய குரல். கோவையில அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் 10 தொகுதிகளில் இந்த வெற்றியை உறுதி செய்திருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி அவரை மட்டும் நான் சொல்லல, உதாரணத்துக்காக சொல்றேன். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா 200 தொகுதிகளிலும் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. உதாரணமா தோத்த தொகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய குரலை பதிவு செய்யறதுக்காக நான் அதை சொல்றேன். நீங்க கேட்டீங்க டிடிவி தினகரன் வந்து போன தடவை இருந்தாரு, இந்த தடவை, அது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அந்த டிடிவி தினகரன் இருந்தார் அப்படின்னு சொன்னா அண்ணன் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்து களம் காண்றார் அதே பகுதிகளில். அப்போ அந்த வாக்கு சதவீதம் என்பது எப்படி இருக்கும்? அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவர், அவர்களுடைய தலைமையை ஏற்றவர், அப்படி இருக்கிற ஒருத்தர் அவங்க தலைமை சரியில்லை, அவங்க டெல்லிக்கு அடிமையா போயிட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமையை காவு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி திமுகவில் இணைந்து இன்னைக்கு அவர் போட்டி போடுறாரு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிமுகவுடைய வாக்கு வங்கிங்கிறது எவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்குன்னு நீங்க பாக்கணும். அது மட்டும் கிடையாது, இன்னும் தொடர்ச்சியா நம்ம பாக்குற நேரத்துல மக்களினுடைய எண்ண ஓட்டங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க டிடிவி தினகரன் ஒருத்தரை சொன்னீங்க அப்படின்னா தேமுதிக கூட போன தடவை கூட்டணியில இருந்து சேர்ந்தாரம் வந்து திமுக இணைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து வாக்குறுதி சுத்தமே இல்லை, வாக்கு சுத்தமே இல்லை, அவங்கள நம்பி நாங்க இந்த தேர்தலை சந்திக்க முடியாதுன்னு அம்மையார் பிரேமலதா அவர்கள் தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளில் செய்திருக்கக்கூடிய சாதனையை தமிழ்நாடு முழுவதும் பேசி வாக்கு கேட்கிறாங்க. இப்ப திமுக கூட்டணியில் இருந்த ஒரு அணியா ஒரு இயக்கமாவது திமுகவின் மீது விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களா? அவங்க இந்த மாதிரியான முரண்பாடுகள் நடந்திருக்கா? இல்லையே. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில திமுக கூட்டணியில் களமாடின யாராவது இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்கு போயிருக்காங்களா? இல்ல. ஏன்னா திமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரப்போகிறது, அதற்கு நாம் அனைவரும் பக்கபலமாக நின்று பணியாற்றுவோம்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு பலமாக இருக்கிற போது ஒரு டிடிவி தினகரனை கூட வச்சிருக்கிறதுனால அது எப்படி இந்த கணக்குகள் பொய்த்து போகும்னு எனக்கு தெரியல. இந்த கணக்குகள்ல ஒரே ஒரு மாற்றம் நடக்கும், 180ங்கிறது 200 மாறும். குறிப்பா இந்த தேர்தலில் அதிகாரிகளை கையில வச்சுக்கிட்டு முதலமைச்சர் வெற்றி பெறலாங்கிற ஒரு திட்டத்துல இருந்தாரு. அது இன்றைக்கு தவிடுபடி ஆயிருக்குன்னு கூட சொல்றாங்க. அதிகாரிகள் மாற்றத்துல பாஜக தரப்புல அதுதான் சொல்லப்படுது. இப்ப நயனா நாகதன் சொல்றாங்க, அதாவது காவல்துறையும் வருவாய் துறை கூட ஸ்டாலின் முதல்வர் ஆகிறத விரும்புறாங்கன்னு சொல்லி ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. எடப்பாடி சொல்றாரு, அதிகாரிகளை மாத்தினா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, உங்களுக்கு பூஜா தூக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சுக்கிட்டு தான் வேலை பார்க்கணுமா, மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க, மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க, அதிகாரிகளை மாத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், காவல்துறை அதிகாரியும் வருவாய்த்துறை அதிகாரி மட்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சரா மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவன் வரணும்னு நினைக்கல. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திமுக ஆட்சியும் முதல்வரா மரியாதைக்குரிய கழகத்தினுடைய தலைவர் வரணும்னு தான் நினைக்கிறாங்க. அதனால நயினார் நாகேந்திரன் சொன்ன அந்த செய்தியில ஒரு உண்மை இருக்கு. அவங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முதலமைச்சரா திமுக தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால அதை வந்து நாம அப்படிதான் பார்க்கணும். ரெண்டாவது, பழனிசாமியினுடைய பேச்சு ரொம்ப நகைச்சுவையா இருக்கு இந்த தேர்தல். ஏன்னா அவருக்கே வந்து அந்த தோல்வி பயம், தோல்வியில ஒரு விரக்தி அடைஞ்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பேசினாலும் நம்மளால வெற்றி அடைய முடியாது, அப்ப நம்ம அவதூறுகளை, பொய்ய, காழ்ப்புணர்ச்சிய, நாகரிகமற்ற பேச்சுகளை பேச தொடங்கும்னு சொல்லி சமீப காலமா அவருடைய மேடை பேச்சுகளை பாக்குறீங்களா? நாளாந்தர பேச்சாளருக்கும் கீழாக இறங்கி ஒரு நாகரிகமற்ற பேச்சுகளை அவர் பேசிட்டு இருக்காரு. அதிகாரிகளை மாற்றினால் தேர்தலை சந்திக்க முடியாதுன்னு திமுக தலைவர் பேட்டி கொடுத்திருக்காரா? அதிகாரிகளை மாற்றுவதால் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் பேட்டி கொடுத்திருக்கிறாரா? ஒரு தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலரை தேர்தல் ஆணையம் பறிப்பது என்பது மாநில உரிமைக்கு விடப்பட்டிருக்கிற சவால். தேர்தல் காலத்துல நீங்க ஒரு மாநிலத்தினுடைய ஒரு செயலரை போய் மாத்துறீங்க, இது நியாயமான்னு மாநில உரிமையின் குரலாக அண்ணாவின் குரலா கேள்வி கேட்டிருக்காரு. இவங்களுக்கு அண்ணாவும் தெரியாது, பெரியாரும் தெரியாது, மாநில உரிமையும் தெரியாது. முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி தெரியுமா பார்க்கணும்? 2016 இருந்து 20 வரைக்கும் அதிமுகவுடைய ஆட்சி. அதிமுக ஆட்சியில ஆளுநர் வந்து ஆய்வுக்கு போனாரு. அதிமுக ஆட்சி செய்து பழனிசாமி முதலமைச்சரா இருக்காரு. அப்போ முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? நியமன ஆளுநருக்கு ஆய்வு செய்கிற அதிகாரம் இல்லை,
அதிமுக ஆட்சியில ஆளுநர் ஆய்வு செய்த போது நியமன ஆளுநருக்கு ஆய்வு செய்ய அதிகாரம் இல்லைன்னு அன்றைக்கு அறிக்கை கொடுத்தவர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்போ நாங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரு அரசியலை இங்க முன்னெடுக்கிறோம்? யார் தவறு செய்தாலும், யாருடைய ஆட்சியை இவர்கள் மாநில உரிமையை பறிப்பது போன்ற செயலை வந்தாலும் அப்போ முதலமைச்சர் இருந்து குரல் வந்திருக்கு. அப்ப என்ன தேர்தல் நடந்துச்சா? நாங்க என்ன ஆளுநரை வச்சு தேர்தல் சந்திச்சோமா? அப்போ இது என்ன பேச்சு? பழனிசாமிக்கு மாநில உரிமை பத்தி என்னன்னு முதல்ல யாராவது சொல்லுங்க. அப்பதான் அவருக்கு இதெல்லாம் புரியும். தேர்தல் சுற்றுப்பயணங்கள்ல பேசக்கூடிய பேச்சுக்கள் மக்களிடையே ரொம்ப வேகமாக சென்றடையுது. அதுல குறிப்பா அதிமுக இவரு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி என்னை அவதூறாக பேசுறாங்க, தனி மனித தாக்குதல்ல ஈடுபடுறாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது எப்படி பாக்குறீங்க? நாட்டு மக்களுக்கு தெரியும், தனி மனித தாக்குதல்ல திமுகவோ திமுக தலைமையோ என்னைக்குமே ஈடுபட்டது கிடையாது. குறிப்பா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எப்போ பேசும்போது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற இடத்துல இருந்துதான் நம்ம பேசணுங்கிறத வலியுறுத்துவாரு. அததான் மாண்புமிகு இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்போ பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் முழுக்க அவதூறா பேசிட்டு, நாகரிகம் இல்லாம பேசிட்டு, அத இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. தமிழ்நாடு மக்கள் இப்படி எல்லாம் பேசினா நம்மள ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா கூட பார்க்க மாட்டாங்க, நம்ம ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு நம்மளே சொல்லிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா அப்படிங்கிற ஒரு விரக்தியினுடைய எல்லைக்கு வந்துட்டார். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் ஒரு தனி மனிதரை, முதலமைச்சரை கூட விடுங்க, ஒரு தனி மனிதரை பார்த்து கொரோனால நீ எல்லாம் போயிருப்ப அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? இது நாகரிகமான பேச்சா? இந்த பேச்சு இதுவரை தமிழ்நாடு அரசியல் களத்தில் வேறு யாராவது பேசியிருக்காங்களா? அம்மையார் ஜெயலலிதா மறைந்த போதும் கூட திமுகவினுடைய தோழர்கள், உடன்பிறப்புகள் என்ன தெரியுமா எழுதினாங்க? நீங்க வாழக்கூடாதுன்னு நாங்க நினைக்கல, நீங்க ஆள வேணாம்னு நாங்க நினைச்சிருப்போமே தவிர நீங்க வாழக்கூடாது நாங்க நினைக்கலன்னு எழுதியது திமுகவின் மரபு, எழுதியது திமுகவினுடைய நாகரீகம். பழனிசாமியினுடைய நாகரிகம் இப்படி இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி பேசுற அளவுக்கு அவருக்கு அதிகார வெறி ஏறி இருக்கு. அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது, பாஜகவோடு இந்த தடவை சேர்ந்தும் நம்மளால ஆட்சியா 40 தொகுதியை ஜெயிக்கிறதே போதாத போட்டியா இருக்கு, இதுல எப்படி நம்மளால அதிகாரத்துக்கு வர முடியும்னு சொல்லி இப்ப இந்த மாதிரியான பேச்சுகளை பேச ஆரம்பிச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு நல்லா பாருங்கம்மா, இது கார்பட்டு கிடையாது, எடப்பாடி பழனிசாமி படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வச்சு ரொம்ப தரக்குறைவா விமர்சிக்கிறாருங்கிற குற்றச்சாட்டுல அதிகமா வருது இல்ல? புகைப்படம் எது மார்க் பண்ண புகைப்படமா? புகைப்படம் எது ஏஐல வச்சு எடிட் பண்ண புகைப்படமா? அது அந்த புகைப்படத்தை வெளியிட்டது அதிமுக, அந்த புகைப்படம் இருப்பது பழனிசாமி, அந்த புகைப்படத்தில் உட்கார்ந்து இருக்கிறது அம்மையார் சசிகலா. இந்த புகைப்படத்துல ஏதாவது யாராவது மாத்திருக்காங்களா? ஏதாவது வேற ஏதாவது மாஃப் பண்ணி எடிட்டட் வெர்ஷன்லாம் வச்சு கொண்டு வந்துட்டாங்களா? இருக்கிற புகைப்படத்தை காட்டுறாரு. ஏன் காட்டுறாருன்னா, மக்கள் கிட்ட இவர் எப்படிப்பட்ட ஒரு துரோகின்னு காட்டுறதுக்காக. அம்மையார் சசிகலாவின் காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்தாருங்கிறது அல்ல செய்தி. அது காலில் விழுந்த அம்மையார் சசிகலாவை ஒரு கட்டத்தில் அவருக்கு யாருன்னே எனக்கு தெரியாது, அந்த அம்மாக்கும் அதிமுகவுக்கும் என்ன தொடர்பு கேட்டாரா இல்லையா? அப்போ காலில் விழுந்த புகைப்படத்தை காட்டி இவர் காலிலும் விடுவார், காலை வாரியும் விடுவாருங்கிற அடையாளத்தை தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மேடைகள்ல பேசுறாரு. இது எப்படி ஒரு அநாகரிகமான பேச்சாகும்? இல்லாத ஒரு இட்டுக்கட்டின கதையை சொல்றாரா? நடந்த விஷயத்த இவர் ஒரு தனி நபருக்கே நேர்மை இல்லாத ஒருத்தரை நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தால் அவர் எப்படி இந்த நாட்டு மக்களுக்கு நேர்மையானவராக இருப்பாருங்கிற கேள்வி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எழுப்புவது என்பது ஒரு அரசியல் பேச்சு. இதுக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிட்டு, முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிக்கிட்டு பழனிசாமி பேசுற அநாகரிக பேச்ச தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் விரட்டி அடிக்க இருக்கிறாங்க. அதனுடைய முடிவுதான் இந்த கருத்து கணிப்பெல்லாம். இறுதியாக இப்போ ஒருவரும் அதிமுக திமுக அந்த சண்டைகள் வார்த்தை போர்கள் ஒருபுறம் இருந்தாலும், இன்னொரு புறத்துல தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் திருநெல்வேலியில பிரச்சாரம் மேற்கொண்டாரு. தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் திருநெல்வேலியில சொன்னீங்கன்னா அவரே நம்ப மாட்டாரு, அவரே இன்னும் நடிகர் விஜயா தான் இருக்காரு. இல்ல, அது பிரச்சாரத்துல சொல்றாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதிகாரம் ஸ்டாலின் கையில இல்லாததுனால இந்த ஏற்பாடுகள், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பா நடக்குது. இந்நேரம் அவர் கையில அதிகாரம் இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. திட்டமிட்டு கரூர் விஷயத்திலிருந்து அவரது மனைவி சங்கீதா வழக்கு வரைக்கும் தேர்தலுக்கு முன்பு 30 நாளுக்கு முன்பு என் மீது வழக்கு போட்டு திட்டமிட்டு என்ன அவதூறு பரப்புறாங்கன்னா எந்த அளவுக்கு
என் மேல் அவங்க வந்து ரொம்ப கடுப்பா இருப்பாங்கன்னு பாத்துக்கங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்வைக்கிறார்கள். அது எப்படி பாக்குறீங்க? இத வந்து நான் ஒரு திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம்னே பார்க்கல. இது ஒரு தனி மனித புலம்பலா நான் பாக்குறேன். தனக்கு ஒரு ஒரு தனி மனிதன் புலம்புனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு புலம்பிக்கிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா நம்ம வந்து யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேச விரும்பல நானு. ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவரு மேடை ஏறி எலக்டோரல் கேம்பெயின்ல பேசினதுனால கேக்குறேன். அவங்க மனைவி விவாகரத்து கேட்டு வழக்கு போட்டதுக்கு திமுக எப்படிங்க காரணமாகும்? திமுக அந்த தரப்போட நெருக்கமா இருக்கிறாங்க அவங்க மனைவி. இது என்னங்க இது வந்து கேட்கிற உங்களுக்கே சிரிப்பு வருதா இல்லையா? திமுக அவங்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனா அவங்க உங்க மனைவிங்க, உங்களோட வாழ்ந்தவங்க, உங்களுக்காக நின்னவங்க, உங்களுடைய ஏற்றத்தாழ்வுகள்ல உங்களோட கூட நின்றுப்பாங்க. அவங்க இன்னைக்கு நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு கனவோட அந்த விசில் குஞ்சுகள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்து களத்துல நிக்கும் போது அவங்க உங்க மேல ஒரு வழக்கு போடுறாங்கன்னா அதுக்கு நீங்க தாங்க பொறுப்பேற்க முடியும். முதல்ல இதை யாராவது அவர்கிட்ட சொல்லணும். வழக்கு போட்டிருப்பது திமுக இல்ல, வழக்கு போட்டிருக்கிறது விஜய் அவர்களுடைய மனைவி. நான் இன்னும் நாகரிகமா இந்த விஷயத்த பேசணுங்கிறதுனால இதை அவர் மேடையில பேசி இருக்கிறதே தவிர்த்திருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, இப்ப அவர் இதை பேச போய் நம்ம அதுக்கான பதில் சொல்ல வேண்டியது வருது. என்ன பதில்? இதுல போய் நீங்க எப்படிங்க ஒரு அரசியல் கட்சி, திமுகன்னு இல்ல, ஒரு அரசியல் கட்சி எப்படி இழுக்க முடியும்? வழக்கு போட்டிருப்பது அவங்க மனைவி. இன்னும் நான் டீப்பா சொல்றேன். நான் ஒரு வழக்கறிஞர். சாதாரணமா போடுற டிவோர்ஸ் பெட்டிஷனை விட இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. இவரால மன ரீதியா எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கோங்கிற வரைக்கும் போட்டிருக்காங்க. நான் அதுக்குள்ள டீட்டெயில்டா போகல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவர் என்ன பேசினாரு? அது அவ்வளவு வர்த்தே இல்லைன்னு பேசினாரு. இத்தனை ஆண்டு காலம் உங்களோட வாழ்ந்த ஒருத்தங்களே வர்த்து இல்லைன்னு பேசுறீங்க. இது வந்து எங்களை நாகரிகமா பேசணும், ஒருத்தரை மதிச்சு பேசணுங்கிற அடிப்படையில இந்த விஷயத்த நான் இதோட நிறுத்தணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல அவர் இதுக்கு திமுக தான் காரணம்னு எங்கேயாவது பேசினாருன்னா அபிடவிட்டை பத்தி நம்ம டீடைல்டா அடுத்தடுத்த இன்டர்வியூல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த தற்குறிகள் வந்து என்ன கதறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, அந்த பேச்சை நான் முழுசா கேட்டேன். அதுல ஒண்ணு சொல்றாரு, நான் மக்களோட பணத்தை ஆட்சிக்கு வந்தா எங்கேயுமே எடுக்க மாட்டேன், தொட மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, லிபர்ட்டி வாயிலா நான் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். புலி படத்துல 15 கோடி ரூபாய் அதிகமா வருமானத்துக்கு அதிகமா நீங்க சொத்து சேர்த்துட்டீங்க, இதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டுங்கன்னு ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? விஜய்க்கு எதிரா, தம்பி விஜய் நீங்க ஒரு 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டணும்னு சொல்றாங்க. இல்ல அந்த ஃபைனை கட்ட முடியாதுன்னு கோர்ட்டுக்கு அப்பீல் போறாரு. இல்ல அதெல்லாம் நீங்க கட்டிதான் ஆகணும்னு மக்களினுடைய வருமானத்திலிருந்து அதிகப்படியான வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததன் காரணமாக மக்களுக்கு சேர வேண்டிய 1.5 கோடி ரூபாயை வருமான வரி கட்டுங்கன்னு கோர்ட்டு சொன்னா கட்ட முடியாதுன்னு சொன்ன இன்னைக்கு மேடையும் மைக்கும் கிடைச்சிருச்சுன்னு ஏறி என்ன வேணா பேசினா அதை ஏத்துக்க தமிழ்நாடு என்ன குஜராத்தா ஊபியா? யாரு பிஜேபி பி டீம், யாரு பிஜேபியால இறக்கி விடப்படுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறது. இது தமிழ்நாடு. இது பெரியார், அண்ணா, கலைஞரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண். வருகிற காலம் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற எங்கள் தலைவர் ஆட்சி செய்ய இருக்கிற காலம். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.